ஆமாண்ணே, நம்ம இசைய அப்ப வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காராம். இசைய வரண்டான்னு சொல்லிட்டா நாமளும் அந்த இடத்துக்கு போக முடியா? இதுக்குள்ள காரணம் இந்த குண்டாளிகள் தானே? ஆமாண்ணே, அவளுக்குதான் காரணம். யோ புள்ளையா அப்ப இன்சல்ட் பண்ணாரா? கிங்ஸனும் ஜானனும் கேட்கவே இல்லையா? ஜானன் எனக்கு அழுகதான் வந்திருக்கேன். அதான் இசையை பார்க்க போயிருக்காரு. இல்ல இதை நான் ஒரு தாள் எடுத்துக்க மாட்டேன். இசை மட்டும் தான் சுடர் போட்டுட்டு வரதான் நினைச்சு கோவத்துல அப்போ வார்த்தை விட்டுட்டாரு போலுக்கு. மாமாவும் சேர்ந்து நீ ஒண்ணும் வர வேண்டாம், நீ வீட்லயே இருந்து. அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுல இருக்க எல்லா பொம்பளைங்களுமே சுடர் தான் போட்டுருக்காங்க. அதனால இவன் மறுபடியும் இசையை வரட்டும்னு சொல்லியிருக்காரு போலுக்கு. ஏண்டா என் பிள்ளை கேனுச்சா? என் பிள்ளை முத வேண்டாம்னு சொல்லிட்டு இவன் வாடா வரணும் இப்படி வருவா? ஜானனு தான் போய் கூப்பிட போயிருக்காரு. இல்லடா, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. ரத்தெல்லாம் சூடேறி போயிருக்குன்னு நம்ம இவ்வளவு நாள் ஆகுது அவளை கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு கண்ணு தட்டினாலே நம்ம இதயமே வலிக்கும். எவ்வளவு ஒத்தினே அவளை முன்னாடி அப்பா அவளுக்கு இன்சல்ட் பண்ணிருக்காரு. கிங்ஸன ஒண்ணுமே சொல்லலடா. இல்ல கோவத்தை தான் நின்றுட்டு இருக்காரு. கோவத்தை நின்று இருந்தா அந்த நேரத்துல கேட்க வேண்டியது அப்பாக்கான மரியாதை அவ்வளவுதான். என் புள்ள ரொம்ப அழலடா. அவ அழல, ஆனா கோத்துல போயிருக்கா. சரி, நான் போய் புள்ளைய பார்த்து கூட்டிட்டு வரேன். டேய், நாம விடக்கூடாடா, விட்டவே கூடாதுன்னு. அவளுக்குள்ள இசை முன்னோட்டியே அசிங்கப்படுத்தணும்டா. அதுவும் நம்ம அப்பா வாயாலே, மகாதேவன் வாயாலே அசிங்கப்படுத்த வைக்கணும். வைக்கல இசை நமக்கு புள்ளையே இல்லடா. அவ கூட நம்ம இவ்வளவு நாள் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவன் நம்ம விட்டு வாரிசுடா. எத்தனை சூடேறி போயிருக்குன்னு விடக்கூடாடா, விடவே கூடாது. மகாதேவன் என்னடா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சாரணியும் அப்படிதான் அசிங்கப்படுத்துறாரு. எனக்கு மகாதேவன் பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அவளுக்கு முன்னாடி இவனை மட்டமா பேசிக்கிட்டு இருக்காரு. இல்ல இவன் அழகுல காத்தோசிக்காவல அவளா? அவன் முன்னாடி இவன் நீ கண்டுதான் இவனை சம்மதிச்சிருக்க. எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? இவன் அழகுக்கு முன்னாடி அவளை வந்து நிக்க முடியுமா? என்ன அசிங்கப்படுத்துறது கூட எனக்கு பெருசா தெரியல. என் புள்ள நான் விடவே மாட்டேன், நான் விட மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. இனி ஆட்ட ஆரம்பிக்கும். அவளை நான் எப்படி ஓட விடன்னு மட்டும் பாருங்க. இது வரைக்கும் அப்பாக்காவது அவளை கல்யாணம் பண்ண நினைச்சேன். என் பிள்ளை எப்ப வந்து அசிங்கப்படுத்துறாளோ அவன் நாசம்னா போற வரைக்கும் நான் விட மாட்டேன். நானும் தாலி கட்ட மாட்டேன். அவன் நம்ம வீட்டு வாரிசு, சம்பளிங்க என் வாரிசு. எப்ப நம்ம பிள்ளைய ஒருத்தர் அசிங்கப்படுத்த நினைச்சாலோ என்ன ஆனாலும் சரி, நான் தாலி கட்ட மாட்டேன். நானும் தில்லங்கட்டி வேலையில இறங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்பா மனசு நோக்க கூடாது, அதே நேரத்துல அவத்தால புரியவும் கூடாது. இவ்வளவு கழுத்துல நான் தாலி கட்டவும் கூடாது. என்ன அலெக்சா தானே பாத்திருக்கீங்க? நான் எவ்வளவு தில்லாலங்கன்னு தெரியாது. நானும் சம்பளிங்க வாரிசு தானே. நானும் மோதுறேன். என்கிட்ட நடந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாப்போம். அவ சம்பளிங்க வாரிசு. அவளை அசிங்கப்படுத்தினா நம்ம என்ன சொம்பைகளான்னு கேட்ட. விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாதா, விடவே கூடாது. அண்ணே அவனுங்களை இப்படி விடக்கூடாது. நாம யாருன்னு காட்டிதான் அனுப்பணும். விட மாட்டேன்டா, நான் விட மாட்டேன். முழுமதியவே அசிங்கப்படுத்திருக்காளுங்க, நான் விட மாட்டேன். ஆட்டத்தை பாருங்கண்ணே. விடக்கூடாதுன்னு, விடவே கூடாது. இவனுக்கு மட்டும் அவங்களை வச்சு செஞ்சா நல்லா இருக்காது. நாம 2 பேரும் களத்துல இருக்கணும். என்ன செய்ய சொன்னா செய்வேனே. ஏன் ஈஸியா ஆலோசனைகளா இனி இவனுக்கு இருக்கக்கூடாது. போட்டு தள்ளதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். போட்டுருவோன்னு இவளெல்லாம் ஒரு சுஜிப்பி. இவளை போட்டுட்டா ஒரு பிரோஜனம் கிடையாது. இவளுக்கு நம்ம இசை யாருன்னு காட்டணும். புரியலன்னு இவளுக்கு முன்னாடியே நம்ம இசை யாருன்னு நம்ம இவளுக்கு காட்டணும். நாம இசைக்காக எந்த அளவுக்கு இறங்கி போய் அடி போட்டு இவளுக்கு தெரியணும். நாம இசைக்காக உசுரையே கொடுப்போம் இவளுக்கு தெரியணும். இசையோட எச்ச சாப்பிட கூட நம்ம ரெடியா இருக்கோம். ஏன் அவன் நம்ம மிதிச்சு போனா கூட அவனுக்கு பாதையா இருக்க கூட நம்ம ரெடியா இருக்கோம். இந்த இளவட்டோட நம்ம புள்ளி அசிங்கப்படுத்திருக்காளுங்க. நீ என்ன இசை கிட்ட உசுறு கொடுக்க மாட்டோம், இப்ப வேணாலும் தூக்கி கொடுப்பேன். அப்படி உசுரையே கொடுக்க நாம ரெடியா இருக்கும் போது இவளுக்கு யார நம்ம புள்ளி அசிங்கப்படுத்துறது? நம்ம பிள்ளைக்குள்ள அதிகாரம். அவ யாரு, அவளுக்கு என்ன அந்தஸ்து இருக்குன்னே இவளுக்கு காட்டணும்டா. அவ தேவதை, இவளுக்கு பிசாசு. பிசாசும் தேவதை ஒன்னாயிருமா என்ன? வச்சு செய்யணும்டா. விடவே கூடாது, விடவே கூடாதா. அண்ணா நானும் பிளான் போட்டிருக்கேன். போடுறா, என்ன வேணும் போடு, நானும் காட்டு. நீங்க பாஸ் வச்சிருக்கீங்க, நான் சும்மா தான் நினைச்சேன். ஏதோ உலகத்துல மத்தவங்க வச்சிருக்க மாதிரி நீங்களும் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன்டா. அட போறீங்களா, உசுர கட்ட அடுத்த கட்ட தூக்கி குடுத்துருவாங்க போலுக்க. அப்பா டேய்னா இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கலடா. அவங்க வாரிசு அசிங்கப்படுத்திட்டாங்கக்காக என்னமோ இறங்கி அடிக்கானுங்க. டேய் நீங்க இவ்ளோ பாசக்காரங்களடா நீங்களா? டேய் நீங்க இவ்ளோ பாசம் காட்டுவீங்களா? இவங்களுக்கு பாசம் காட்ட தெரியுமா? அம்மாடியா, இந்த இசை பொண்ணு மேல இவ்ளோ பாசமா? நான் கூட சும்மா அந்த பொண்ணு மேல பாசம் பாசம் சொல்றாங்க நினைச்சுக்கிட்டேன். அப்பா தாயே இசை, உன்னை நான் சாதாரணமா எடை போட்டுட்டேமா? நீ பெரிய ஆளு தாண்டி. உன் மேல உசுராக்கிறதுக்கு ஒரு பட்டாளமே இருக்கும் போலுக்க. அம்மாடியா, இவங்களே இவ்வளவு பண்ணும்போது நாமே அந்த பொண்ணுக்காக எதுவும் பண்ணக்கூடாது. அது சரிதான். இந்த பொண்ணு மேல இவ்வளவு பேர் உயிர் வச்சிருக்காங்க. இவளுக்கு நேத்து வந்தாளுங்க, இப்ப
இருக்கணும், அவ வாழதான் பார்க்கணும். இங்க இருக்க புள்ளைய ஓய்க்க கூடாது. தப்பு தானே? நீங்க இந்த குடும்பத்துல மேல வரணும்னா நல்ல பொறுப்பா இருங்க. தானா கிடைக்க போகுது. அதுக்காக இந்த வீட்டுல மகாராணி இருக்க பொண்ண வீழ்த்திட்டு அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற தப்பு தானே? இது தப்பாச்சே. நாமளும் களத்துல இறங்க வேண்டியதான். இறங்குதே. ராணி சொல்லும் போது எனக்கு புரியல. இப்பதான் புரியுது இந்த பிள்ளைங்கள எதுக்கு இசை செஞ்சுட்டு இருக்குன்னு. இனி நானே இசை கத்துதாப்பா. அது என்ன கீழே எல்லாம் தேடிட்டு இருக்காங்க? என்ன இல்ல, அங்க போனா உங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியல. அதான். சொல்லுங்க. அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே என் மனசுக்கு தான் சொல்லணும்னு தோணுச்சு. எப்படியும் நமக்கு பேசி முடிச்சிருவாங்க. மனைவியானதுக்கு அப்புறம் மனசுல இருக்க சொல்லதை விட மனசுக்கு பிடிச்சவகிட்ட சொல்றதுல நல்லா இருக்கும். சரியா சொன்னீங்க. நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் ஆசையா இருக்கு. ஐயோ, அததான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பாரு, நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே சிந்தனை. அது என்னமோ உண்மைதான். உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன, நான் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அதனால இந்த வீட்டுல என்ன யாரும் மதிக்கிறதே இல்ல. ஐயோ, நீ கூட பார்த்தல என் மாமா எங்க அப்பா எல்லாம் என்ன எப்படி பேசி சிரிச்சாங்கன்னு. ஒரு துளி கூட எனக்கு மரியாதை கிடையாது. ஐயோ, நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு உனக்கும் அதுதான். என்ன சொல்றீங்க? புருஷனுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அதுதானே பொண்டாட்டிக்கு கிடைக்கும். நீ எனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதா உனக்கு என் மேல காதலு எனக்கும் தான். நீ என் கூட சேர்ந்து கஷ்டப்பட போற நினைக்கும் போதுதான் மனசு வலிக்குது. உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த வீட்டுல எனக்கு ஒரு துளி கூட மரியாதை கிடையாது. என் தம்பி கூட என்ன மதிக்க மாட்டான். என்னங்க சொல்றீங்க? என் தம்பி கூட என்ன மதிக்க மாட்டான். நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் உன்னையும் மதிப்பு இல்லாம தான் நடத்துவான். ஏன்னா இந்த வீட்டிலேயே ஒதுக்கப்பட்டவன் நான் தான். நான் இந்த வீட்டுல என்ன பேசினாலும் என் பேச்சு எடுபடாது. உனக்கு நம்பிக்கை இல்ல? டேய் கவின், என்னடா எதுக்கு கத்துக்கிட்டே இருக்க? இல்ல, கீழே எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? உனக்கு வர தெரியாதோ? எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா, நீ மாப்பிள்ளனா உன்னை அப்படி வெத்தலை பக்கம் அழைப்பாங்களோ? அப்படி ஒண்ணு கொடுக்க முடியாது. தேவனா வா. ஏன்டா அப்படி பேசுற? கீழே கூப்பிடுதாங்க, வா. யாராவது அண்ணி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இவனுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்தீங்க பாருங்க. சரி சரி, எங்க கீழே வாங்க. பார்த்தல, என்னோட சின்ன பையன் எனக்கு மரியாதை கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுல எனக்கு இருக்க மரியாதை இவ்வளவுதான். இப்ப நீ மருமகளா வரணுங்கிறதுக்காக தான், எனக்கு வேற பொண்ணே கிடைக்காதுங்கிறதுக்காக தான் உன்னை இப்பெல்லாம் நடத்துறாங்க. ஐயோ, அம்மா, இம்மடி என்ன வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கா? எங்க அம்மா என்னலாமோ சொன்னாங்க, இவன் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா உன் கூட தான் நான் வாழுவேன். எனக்கு கைவிட்ட மாட்டியே. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட மன விட்டு பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். எனக்கு கைவிட்ட மாட்டியே. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு தியாக சுடல் ஒளி, தியாக சுடல், தியாக உள்ள கொண்டவா, தியாகி. உன்ன மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட ஒரு பெண்ணாலதான் என்ன மாதிரி போக்கிக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்க முடியும். எங்களெல்லாம் திருத்ததுக்காகவே அந்த தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைங்க நீங்க. எனக்கு இந்த உலகத்தை இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை. ஆனா கட்டாயமா உனக்காக நான் விட்டுருவேன். உனக்காக நான் விட்டுருவேன். எனக்கு கைவிட்டாத. ஏதோ உன் கத்து தாலி ஏறதுக்கு முன்னாடி, உனக்கும் எனக்கும் நிச்சயத்தை நடக்க முன்னாடி உன்கிட்ட மன விட்டு பேசணும்னு எனக்கு தோணுச்சுது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. ஆனா இந்த வீட்டுல பணத்துக்கு எந்த குறையும் இல்ல. உன்னை தங்கத்தாலே என்னால அலங்காரம் பண்ண முடியும். சொத்தெல்லாம் எந்த குறையும் வராது. சொத்து கிடக்கு சொத்து. உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ள எனக்கு பொண்டாட்டி கிடைச்சா இந்த சொத்தே எனக்கு வேண்டாம். ஓலை குடிசையில கூட கஞ்ச குடிச்சது நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். நமக்கு இந்த சொத்து வேணுமானு கேட்க, இந்த மானம் கிட்ட சொத்து நமக்கு வேணுமானு கேட்க, நம்ம ரெண்டு கிட்டயுமே நல்ல மனசு இருக்குது. உன்கிட்ட நல்ல எண்ணமும் நல்ல குணமும் இருக்குது. அதை விட உனக்கு என் மேல தீராத காதல் இருக்குது. இது போதாது நம்ம வாழ்க்கைக்கு? பசிக்கு கூழு, மழைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை வீடு, இது போதாதா நமக்கு? சொல்லு சரினே, சொல்லு. நம்ம வாழ்க்கைக்கு அது போதும் நினைக்கிறேன். எந்த பொண்ணுக்குமே தான் புருஷனுடைய மான மரியாதை தான் முக்கியம் நினைப்பா. எந்த நல்ல பொண்ணா இருந்தாலும் தான் புருஷனோட மான மரியாதை முக்கியம் நினைப்பா. சொல்லு சரினே, நமக்கு மான மரியாதை முக்கியமா, இல்ல இந்த மானம் கட்ட வாழ்க்கை முக்கியமா? நமக்கு நம்ம காதல் முக்கியமா, இல்ல இந்த பணம் முக்கியமா? சொல்லு சரினே. ஓ புருஷனா கௌரவமா தலை நிமிந்து ஓலை குடிசையில கூட உன் கூட சந்தோஷமா வாழறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இல்ல இந்த அரமணை வாரிசுங்கிற பேரோட தினம் தினம் அவமானப்பட்டு, நிந்தப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு தினம் தினம் இந்த வீட்டுல நரக வேதனைப்படுறதை விட, இல்ல இதுதான் உனக்கு சந்தோஷம்னா சொல்லு. நான் அதையும் உனக்காக நான் ஏத்துக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா என்ன, உனக்கும் என்ன மாதிரி மரியாதை இல்லாம போயிரும் பாத்துக்க. காதலா பணமா? காதலா இல்ல அரமணை வாரிசுங்க பேரா? உன் புருஷ கௌரவம் முக்கியமா, இல்ல இந்த காசு பணம் முக்கியமா? எது வேணும்னு நீதான் முடிவு பண்ணணும். நீதான் முடிவு பண்ணணும். எனக்கு உன் காதல் மட்டும் போதும். ஏன்னா எந்த நிலைமையில என்ன நேசிச்சவா நீ? உன் காதல் மட்டும் எனக்கு போதும். சரிடு
உன் காதல் பட்டி எனக்கு போதும் சரிடு. ஐயோ என்ன விடுங்க, என்ன விடுங்க. இல்ல, உன் காதல் பட்டி எனக்கு போதும். வா, நம்ம போய் குடும்பம் நடத்தலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஓலை குடிசையில கூழு குடிச்சிட்டாரு. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம். வா போலாம், நம்ம போலாம் சரிடு. ஐயோ என்ன விடுங்க, என்ன விடுங்க. இல்ல, நான் விட மாட்டேன். ஐயோ இல்ல, என்ன விடுங்க. என்ன சரின்னு, நம்ம காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்தை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, இவங்க யாரு? உங்க அப்பா, உங்க மாமா. இவங்க நம்மள திட்டுறதே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் அவமானமா எடுத்துட கூடாதுங்க. என் தம்பி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான். அன்னைங்க பாசத்துல சொல்லிட்டு போறாருங்க. இத போய் தப்பா நினைக்க முடியுமா? வெளியில போய் கஷ்டப்படுறத விட நம்ம குடும்பத்தாளுக்களோட சண்டை சச்சர போட்டாலும் ஒண்ணா இருக்குதாங்க ரொம்ப நல்லதே. சரி, ஒண்ணு பண்ணலாங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் மாமா கிட்ட உங்களுக்காக பேசி நம்ம தண்ணி கொடுத்துறோம், வெளிநாட்டுக்கு போயிடலாம். எனக்கும் என் புருஷ கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக ஓலை குடிசை கூழுன்னு ஐயோ என் புருஷனை நான் நல்லபடியா பாத்துக்கணும் ஆசைப்படுறேன். என்னங்க? இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு எடுத்து பேசணும்னா எனக்கு சொத்து கிடைக்காது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நம்ம ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறோம், சந்தோஷமா வாழ போறோம், ஜாலியா இருக்க போறோம். காதலி காதலி அது ஏகப்பட்டு இருக்குங்க. நம்ம ஊர் சுத்தும் போது கையை கோத்துக்கிட்டே போகலாம், தோலை சாஞ்சுக்கிட்டே போகலாம். ஹோட்டல்ல வேற விதமா சாப்பிடும் போது ஒத்துக்கத்தை உருட்டி விட்டுக்கிட்டே காதல பரிமாறிக்கலாங்க. அப்படின்னு சொல்றியா? ஆகோ மொடப்பைய கேட்டுட்டா. ஆமாங்க, அதுக்காக பெரியவங்களே பகச்சிக்க முடியுமா? அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? அப்பா கிட்டயும் மாமா கிட்டயும் பேச வேண்டியது ஏன் பொறுப்பு. உன்னால முடியுமா? ஐயோ என்னால முடியுங்க. ஒண்ணுதான் நான் நம்பி இருக்கேன். நான் பாத்துக்கிறேங்க. சொத்துக்கு எதை படிக்கல வாங்கடிய குந்தனிங்களா? சொத்து கேட்டா கூட எங்க இசை கைக்கு போட்டதான் முடியும். இல்ல, சொத்துன்னு வாய் திறந்து பாருங்க, அப்ப தெரியும். மக்கா உங்க பிளான் இதுதானா? குந்தானி, இசை பவர் என்னன்னு நான் காட்ட வைக்கிறேன்டி. நம்ம காதல் மேல நம்பிக்கையில போறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தங்கப்புள்ள, தங்கப்புள்ள, வா, அப்பா கிட்ட வா. யார் விட்டுச்சலாம்? அப்பா கிட்ட வா. ஏன் அம்மா செல்லம், என் புள்ள முடிக்க முடிய பாரு. என்னமோ என் புள்ள வருத்தப்படுதியம்மா? இல்ல, அதை விட்டு, அது சிலவங்களுக்கு வயசாயிட்டுனா மூளை வேலை செய்யவே செய்யாது. அவரு கிடக்காரு. நீ யான் புள்ள தங்கம், யான் புள்ள, யான் புள்ள வராம அங்க போய் நடத்திட முடியும். தோட்டமே யான் புள்ள தோட்டம். இதுல அவங்க எல்லாம் போவாங்களாம் என் புள்ள இல்லாம. எப்படி? யான் புள்ள இல்ல, இது என் வயிறு புள்ள இல்ல. என் புள்ள எதுக்குமா கோப்படுது? நான் வரல. யாரு? நீ வரலனா? நீ வரலங்க யாருமே போக முடியாது. இல்லப்பா, நான் வரலப்பா. ஏ முத்தாங்க, அப்படி செய்யக்கூடாதுமா. வா, நீ அப்பாக்காக வரணும். அங்க இருக்க யாருக்கா வரண்டாம். இந்த மாதிரி அப்பா நீ இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருந்துட மாட்டேன். நீ வா, அங்க வச்சு பாரு அப்போட ஆட்டத்தை. என் தம்பி மாதிரி ஒண்ணு பேச கீழே விட மாட்டேன். எவ்வளோ ஒருத்தி விட்டுருவ. இந்த ஜானோட ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டாம். நீ ஜான பாட்டத்தை பார்க்கலையா? ஆட்டத்தை விடு, அப்பாவோட சேட்டையை பார்த்தது இல்லையா? அப்பா எவ்வளவு குறும்புக்காரன்னு நீ பார்த்தது இல்ல பாரு. அதுக்கு என் புள்ள அங்க வரணும். அப்பாவோட குறும்புத்தனத்தை பாரு. என் சேட்டையில அவளை அலறி அடிச்சு ஓடணும். இங்க பாரு, நீயும் நானும் சேர்ந்து கலக்குறோம். ஓகே? நிஜமா? நீ அப்பாவோட சேட்டையை பார்த்ததே இல்ல? அது வேற ஒண்ணு இல்ல, நீ அப்பாவோட சேட்டையை பார்த்ததே இல்லையா? பாக்குறதுக்கு உனக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்குத்தான் அளவெடுத்து செஞ்ச மாதிரி வந்து சிக்கிருக்கானுங்க. என் புள்ள சிரிப்பா பாரு. என் வயிறு புள்ள, என் தங்க புள்ள. இங்க பாரு, அங்க வச்சு அப்ப பண்ற சேட்டை மட்டும் பாரு. நீ வயிறு குழுங்க சிரிக்க போற. என் தங்க புள்ள சிரிப்பா பாரு. என்னமா? நீங்க ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களோ? சேட்டையா? அது உங்க மாமனார்ட்ட கேளு தெரியும். இயற்கையாவே அப்பாக்குள்ள நிறைய சேட்டை உண்டு. இப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். என்னமோ? நீங்க எனக்காக பழையபடி ஜான மாறிடுங்கப்பா. என்ன சொல்லுத? வில்லனா வேண்டாம், காமெடியனா வேணும். நீங்க காமெடினா மாறுங்கப்பா. அதான் ஆயிட்டேன் உன்கிட்ட. நீங்க ஒரிஜினல் காமெடினா ஆகணும்பா. என் புள்ளைக்கு அதான் சந்தோஷம்னா அப்ப இப்பவே மாறிடுதான். என் புள்ளைக்கு என்ன ஒரு சிரிப்பு. பாரு,
அவளு துண்ட காணும் துணிய காணும் ஓட வைக்கல அப்ப ஜாலியா இல்லைன்னு நினைச்சுக்க. நிஜமாவா? சத்தியமா. அப்ப சரி அப்ப சரி. இங்க பார், இந்த Dress இல்ல, நீ மாடல் ட்ரெஸ்னாலும் போட்டுட்டு வா. அப்பெல்லாம் உன்னை தூக்கிட்டு போறேன், யாரு கேட்கான்னு பாப்போம். இப்ப அப்படியே சொல்றீங்க? உனக்கு எந்த Dress பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீ போட்டா போதும். இங்க உன்னை தூக்கி சமக்கிறது எல்லாமே ஒப்ப மாதிரிதான். நீ முன்னாடி எந்த Dress போட்டா என்ன? என் பிள்ளை போட்டா போடுவேன்னு நான் சொல்லிடுவேன். போதுமா? என் பிள்ளைக்கு எந்த Dress பிடிச்சிருக்கோ அதை போட்டா போதும். இருக்கட்டும், நீங்க காமெடினா மாறிடுவீங்கல்ல? மாறிடுவேன். காமெடினா தான் மாறணும். உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? ஆமா. சரி தங்கம், அப்ப காமெடினா மாறிடுறேன். சரிங்கப்பா. அம்மா என் தங்கம், என் புள்ள யார் பெத்த தங்கம்? இது இந்த ஜான் பெத்த புள்ளையா? இது ஜான் பெத்த புள்ளையா? அவன் புள்ளல நீ. வா தங்க புள்ள, அப்பா இருக்கும் போது என் புள்ள அழுதுகிட்டு வாமா. தங்க புள்ள, தங்க புள்ள, கட்டி தங்கம், அப்பா அவனை தூக்கிட்டு போறான். பாரு, அங்க போய் நீ நடக்கலாம் கூடாது. முள்ளு வெளில கிடக்கும், சரியாமா? பாடக்கிறதெல்லாம் இருக்கும், நீ நடக்கவே கூடாது. அப்பதான் நீ தூக்கிட்டு போவேன், சரியா? உங்களுக்கு வலிக்காதே? என் பச்சை புள்ளிய பஞ்சு மாதிரி இருக்கு என் புள்ள. ஏலி குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு ஏப்பா வெயிட்டா இருக்குமா என் புள்ள. என் புள்ள என்னைக்குமே பச்சை புள்ளதான். உன்னை தூக்கிட்டு போனோம்னா அந்த இடம் வந்துடவே கூடாதுன்னு நினைப்பேன். இன்னும் அந்த இடம் ரொம்ப தூரமா இருக்கணும்னு நினைப்பேன். அப்பா என் பிள்ளைய இறக்கி வைக்க கூடாதுல்ல, அதுக்காக என் பிள்ளை நான் தூக்கி சமந்துட்டே இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு பிடிக்கும். எனக்கு அப்பா கூட இருக்கதான் பிடிக்கும். உனக்கு அப்பா கூட இருக்கதான் பிடிக்குமாமா? சிரிப்பு பாரு அப்பாவுக்கும் அவளுக்கும். சனி விட்டுறாத பிள்ளைய. ஆமா, ரெண்டு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ நம்ம அங்க போய் அவளுக்கு ரெண்டு பேரையும் விடல, அந்த மூணு பேரையும் விடவே கூடாதுப்பா. அவளுக்கு என்ன பாடுபட போறாள் மட்டும் பாரு. என் பிள்ளை இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அப்ப அவனை தூக்கிட்டு போறேன். என்னடா நடக்குதுங்க? எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கு. கிங்ஸின் வரான். அப்பா என்னடா? மாணிக்கண்ணே வண்டி எடுத்துட்டான், கிளம்புங்க. கிளம்புங்கண்ணா. அப்பா வந்து அம்மா, ராணி, இளநி, மகிமா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அவங்க எல்லாம் ஒரு வண்டியில போயிட்டாங்க. சாருன்னு அவன் அலெக்ஸ் எல்லாம். நீங்க மாணிக்கண்ணே அப்புறம் கவின்னு நீங்க எல்லாம் ஒரு வண்டியில போயிருங்க. அப்போ வண்டி எடுக்கிறது யாரு? மாணிக்கண்ணே வண்டி எடுப்பான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஏன் வண்டி எடுக்கல? அது வந்துப்பா, நீ வண்டி எடுடா, வா. இல்லப்பா நான் வரல. ஏன் வரல? இல்லப்பா, புள்ளைல பாக்கணும். நான் வந்துட்டா பிள்ளைங்களை யார் பாக்குறது? ஏன் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்பா தாய்ப்பால் அவ கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் வரலன்னா பிள்ளைல யார் பாப்பா? அவளால குழந்தைங்க ஒத்தையில பாத்துக்க முடியாது. நான் இருந்தாதான் முடியும். ஏன் அதான் அவளை வர சொல்லி வச்ச பிறகு என்ன பிடிவாதம்? இல்லப்பா அவ வேண்டாம். ஓ, ஏட்டிக்கு பூட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, எதுக்கு தேவையில்லாம? அதான் இப்ப எல்லாரும் சுடிதார் போட்டுட்டு வராங்களே, ஆளை போல வர வேண்டியதுனா? இல்லப்பா, அது சரிப்பட்டு வராது. மாணிக்கண்ணே வண்டி எடுத்துட்டான், நீங்க கிளம்புங்க. நீ இல்லாம எப்படிதான் பேசி முடிக்க முடியும்? அதான் பெரிய ஜானன் இருக்கார்ல, பாத்துக்கிட்டு வரேன். நான் போகல. நீங்க என்ன போகல? அவ பிள்ளைக்கு பால் கொடுப்பா, அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாதான் பால் இருக்கும். பிள்ளையா கவனிச்சுக்குவா. நீ கவனிச்சிட மாட்டா, பிள்ளைய கவனிப்பியா? பிள்ளைக்கு சாப்பாடு பாப்பியா? சித்தப்பா நீங்க கிளம்புங்க, நான் பிள்ளைய பார்த்து விட்டுட்டு முடிஞ்சா வாரேன். முடிஞ்சா வாரேன். இல்லப்பா அவ எப்படியும் 2 மணிக்கு தூங்குவா, நான் அந்த டயத்துல வாரேன். இன்னொன்னு புள்ள ஒத்தையில வீட்டுல இருக்கா, சரிப்பட்டு வராது. யாராவது கூட இருக்கணும். பேருக்காலான புள்ள,
அப்படி விட்டுட்டு வர முடியலப்பா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அங்க போய் யார வச்சு பேசி முடிக்க? அதான் மகாதேவன் மாமா இருக்காருல்ல. டேய், இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன், என்ன ஏன்டா உள்ள இருக்கீங்க? அதுக்கு மாமா வீட்டுல மூத்தவரு, நீங்களே பேசி முடிங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி வரல. போற பக்கம் பார்த்தா ஒருத்தனும் கிளம்ப மாட்டான் போலுக்க. பேசி முடிக்கிறது கேன்சல் ஆயிருமா? இல்லப்பா, புள்ளைய பாக்கணும், நீங்க போங்க. என்ன ஜான் மாப்ள, நீங்க கிளம்பி வாங்க. இதுல என்ன இருக்குது? அப்பா கூப்பிடுறாருல, நேரம் வர ஆகுது. இல்ல, என் புள்ளைய நான் பாக்கணும். என் புள்ளைய நான் பாக்கிறதுக்கு நான் இருந்துதான் ஆகணும். அப்பா, மாமா முடிப்பாரு, நீங்க கிளம்புங்க. பிளான போட்டுட்டானுங்க போலுக்க. அண்ணே, நீ என்ன போன, நான் பாத்துக்கிறேன். டேய், புள்ளைய மாத்தி மாத்தி ஆளும். புள்ளைய யார் பாப்பாடா? அவளுக்கு மாத்திரை போட்டா ரொம்ப தூங்கணும். எப்படிதான் புள்ளைய பாப்பா? இந்த இசை இதோட ஓஞ்சிருவா. அங்க போய் நம்ம புள்ளில் ராஜ்யம் தான் நினைச்சேன். இது போற பக்கம் பார்த்தா இசை இல்லாம இவனுக்கு எவனும் வர மாட்டான் போலுக்க. அப்படின்னா நீங்க 2 பேரும் வரல. நாங்க இப்ப யார வச்சுடா பேசி முடிக்க? இந்த சாரனு அலெக்ஸ் வச்சா? அவங்களுக்கு தானே பேசி முடிக்க போறீங்க. அவனோட வச்சே பேசி முடிங்க. டேய், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கேட்க? விடு, யாரையும் தாங்க வேண்டாம். ஒருத்தருமே இங்க போக வேண்டாம். அவங்களுக்கு பேசியே முடிக்க வேண்டாம். ஒருத்தரும் போக வேண்டாம்டா. அவளுக்கு கல்யாணமே வேண்டாம். எவனும் வரண்டாண்டா. நான் இனி வரவே இல்ல. இல்ல சமந்தி, அப்படி ஒண்ணு இவங்களை தாங்க நம்ம போக வேண்டாம். விடுங்க. இங்க யாரும் பேச முடிக்க போக வேண்டாம். நிப்பாட்டுங்க. நான் விதைச்சது எனக்கு தலையில வந்து விடிஞ்சிரும் போலுக்க. இப்ப என்ன பண்ண? எவனும் வர வேண்டாம். போங்க. வேணும் எனக்கு வர சொல்லுங்க. தெரியுதா? வாங்க, யாரும் போக வேண்டாம். சாரால் கோவின், எவனும் எது போக கூடாது. எல்லாம் வீட்டுக்கு வாங்க. ஐயோ, இப்படி ஒண்ணு இருக்குதா? நான் இத மறந்துட்டேனே. போடுறா வெடியா. யாருக்கிட்ட இங்க பாருங்க, இதை இதோட விடக்கூடாது. அவன் நம்ம வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கான். நான் வேற எதுனா கூட விட்டுருப்பேன்டா. ஆனா இசை அசிங்கப்படுத்திருக்கான்னு சொன்ன பாரு, விடவே கூடாது. ரத்தெல்லாம் கொதிக்குது. அவ எந்த அளவுக்கு நம்ம புள்ளைய பேசினாலும் அந்த அளவுக்கு நம்ம புள்ள கால விழுந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். நம்ம இசை இந்த குடும்பத்துல யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். செம்புலிங்க ஐயாவோட நேரடி வாரிசுனே அவளுக்கு தெரியணும். விடக்கூடாதுன்னு என்ன, அதோட விடக்கூடாது. அவளுக்கு சரியான பாடத்தை புகட்டணும். அப்படியே நம்ம மகாதேவனுக்கு ஏதாவது பண்ணுங்க. அவர் என்ன இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு அப்புறமா வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும். கல்யாணத்தை பண்றதுக்கு வழி பாத்துக்கிட்டு இருக்க. டேய், என்னன்னாலும் சரி, கல்யாணத்தெல்லாம் பண்ணி பட்ட மாட்டாரு தெரியும்ல. ஓனே, இந்த கல்யாணத்தை எப்படி நீ பட்டோம்னு எனக்கு தெரியும். அண்ணே, எது பண்ணாலும் இன்னும் சேர்த்துக்க. ஓகேடா. என்ன, அந்த குந்தாளிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னே, சீக்கிரம். டேய் சாரணு, உன்னால மட்டும் தான் முடியும். என்னன்னு சொல்ற? எப்படியும் உன்கிட்டதான் வந்து கேட்பாளுங்க. நீ வைக்கிற செத்து தான் அவள ஆட்டி படைக்க முடியும். நீ என்ன பண்ணுவியா, யாது பண்ணி தெரியல. இசையோட பவரும் தெரியணும். அவளை இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். காலில் விழுந்து கெஞ்சி அவளை இசையை கூட்டிட்டு வரணும். மத்ததெல்லாம் பண்ண வச்சுருவேன். கட்டாயமா நாங்க போனோமா? அப்பா ஏதாவது பண்ண காரணம் இருக்கும்டா. வலுவான காரணம் இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டாரு. இப்ப அவரை வேற நம்ம சமாதானப்படுத்தணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த குந்தாணிகளே இசை காலில் விழுந்திருக்கணும். அப்பா கிட்ட போய் நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம், இசையும் வாரான்னு சொல்லி எல்லாரும் 1/2 மணி நேரத்துல இருந்து போகணும். அது உன் கையில தான் இருக்கு. எப்படி பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. அண்ணா, இசை யாருன்னே வலுவா காட்டியிருக்கணும். அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா? அவளுங்களை விட்டுருவேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் மனசுல பாரவே இறங்கி போச்சு. போட்டே தாளம் போட்டே.
மனசுல பாரவே இறங்கி போச்சு. போடு தாளம் போடு. ஐயோ ஐயோ யக்கா போடுடி மேலத்த. என்ன பாட்டு என்ன மியூசிக் ரெண்டுக்கும் ஆட்டத்தை பாரு. யக்கா எப்படி என் மனசுள்ள பாரமே இறங்கி போச்சுடி. என் மனசுள்ள பாரமே இறங்கி போச்சு. டி நம்ம சந்தோஷமா இருக்கற சில பேருக்கு கத்தி சொல்லு பாப்போம். திருப்பித்தவா செஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்பவுமே நம்ம கூட்டணி தாண்டி ஜெயிக்கும். உண்மையான கூட்டணி மட்டும் தான் ஜெயிக்கும். என்ன வம்புக்கு இருக்கா. கரெக்டா சொன்னியே தெரியுமா. அத அப்படியே அங்க பார்த்து சொல்லு பாப்போம். மாமா எப்பவுமே உண்மை கட்சி மட்டும் தான் மாமா ஜெயிக்கும். நாங்க சந்தோஷமா இருக்கோம். யானு கேளுங்க பாப்போம். துறையங்க அவிய கடக்கட்டும் மாமா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களேன். நாங்க எல்லாம் ஏன் சந்தோஷமா இருக்கோம். தெரியாது. தெரியாமலே இருக்கட்டும். இலக்க சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கான சுரண்டி பார்த்து அவனை டென்ஷன் படுத்தி பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க மாமா. அது ஒரு அலாதி பிரியம். அதுக்கு ஈடுன உலகத்துல எதுவுமே இல்ல. இயலே அது இருக்கட்டும். முதல்ல ஒரு குத்தாட்டம் போடுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஜானு முன்னாடி வரையா. இப்ப நான் தெரியாம இங்க வந்து நின்னுட்டேன். அப்படியே நவுண்டு போறதா நல்லது. நழுவாதே. அதான் கொய்யால. எடி ராணி நான் குத்து மதிப்பா எதச்சிய சொன்னேன். இப்ப நான் நவுண்டு போனாலும் இல்ல சரிப்பா நின்றுவா. இப்ப எவ்வளவு என்னத்தான் கமெண்ட் அடிக்கணும் பாப்போம். ஐயோ என் மனசுல பாரவே இறங்கி வச்சு அவியக்கா. எனக்கும் நன்றி. எப்பா இப்ப பாரு நடக்க போற கூத்த. பத்திலக்கா கற்பச்சிங்கத்துக்கு நமக்கு எப்பெல்லாம் திட்டம் வாங்கி கொடுத்தாருங்க. ஆனா ஒண்ணுக்கா அவள கூட மன்னிச்சிடலாம்க்கா. சில பேர் இருக்காங்க சில பேர். அவங்கள மன்னிக்க கூடாதுக்கா. அவங்கள மன்னிக்கவே கூடாது. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நான் கூட தான் ஃபீல் பண்ணேன் எப்படி திட்டினாங்கன்னு. ஆனா இவளுக்கு என்ன வச்சு செஞ்சாலும் பொழுக்க. அடே என்ன விட்டு சந்தோஷமா இருக்கியா. நீங்க இல்லாமலாத்தே. அம்மா அம்மா எப்படியா இந்த பாரு நம்ம எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்க வருவாளுங்க. கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். என்ன சரிதானே. அவள ஒரு பாடு படுத்தாம விட மாட்டிய பொழுக்க. எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி நடந்துக்கிட்டாளுங்க. அது சரிதான். அவள பொண்ணு குடுக்கறதெல்லாம் தப்பே இல்ல. அது எல்லா தாய்க்கும் இருக்குதான். நம்ம போராட்டம் நம்ம புள்ள நல்லா இருக்கணும், சீர சிறப்புமா நல்லா இருக்கணும், பேரு புகழோட இருக்கணும்னு எல்லா தாயும் விரும்புறதான். ஆனா போராட்டத்துல அந்த வீட்டு புள்ளைய அடிச்சு துரத்திட்டு அந்த இடத்துல நாம நம்ம புள்ள வைக்க நினைக்கதாண்டா தப்பு. நம்ம புள்ள இசை இருக்க வேண்டிய இடத்துல அவ புள்ளைய வச்சு பாக்கணும்னு அவ பார்த்த வேலை இருக்கு பாரு. அத தாண்டா நாங்க மன்னிக்கவே மாட்டோம். விடக்கூடாதுமா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். என் பிள்ளை திட்டு வாங்க கொடுத்தாளா விடக்கூடாது. ஏமா நான் வேற பிளான் வச்சிருக்கேன். ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. எங்க ஆட்டத்தை பாரு. சும்மா தாறுமாறா இருக்கும்டா. யாரோ எங்களை திட்டின மாதிரி இருந்தது. பழி வாங்குற. இன்னும் நாங்க பழி வாங்க ஆரம்பிக்கல. பாதவதி எப்படி எப்படி என்னம்மா என்ன திட்டுனீங்க. அப்பாவுக்கு பிடிக்காத பண்ணா திட்டுதான் செய்வேன். இப்ப என்ன ஆச்சுது. என்ன ஆச்சுது நான் கேட்டேன் உங்ககிட்ட. ஒட்டு மொத்தமா இப்ப யாரும் போகல. போகணும். போகாம இருந்தா கற்பச்சிங்க நம்ம உண்டில ஆக்கிறோம். ஆனா அதுபடி இசை வரணும். இசை வரணும்னா அந்த குந்தாணிகள் போய் மன்னிப்பு கேட்கணும். இசை கிட்ட மட்டும் இல்ல எங்க ஒவ்வொருத்தகிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்கணும். பெரிய பிரச்சனை ஏற்படுடி. என்ன உங்ககிட்ட திட்டு வாங்க வச்சால நீங்க எப்படிலாம் என்ன திட்டுனீங்க. நான் திட்டலடி. நடிக்கண்டா சார். இந்த நடிப்புல இனிங்க செல்லுபடி ஆகாது சார். எப்படி எல்லாம் திட்டுனீங்க சார். எப்படி சார் நான் மறக்கிற மாதிரியா சார் நீங்க திட்டுனீங்க. அடிய ராணி நான் சும்மா தாண்டி திட்டுனேன். அது என்ன சார் திட்டுறதெல்லாம் திட்டுட்டு சும்மாடா திட்டுனே சேவைய தூக்கிக்கிட்டு திட்டுனேன்னு என்ன சார். வேண்டாண்டி என்ன விட்டுடி. சத்தியமா சொல்றேன் இதுவே பெரிய பழி வாங்குதல். இந்த சார் வேண்டாமே. முடியாது சார். எப்ப மத்தவங்க முன்னாடி கெட்டின பொண்டாட்டிய திட்டுனீங்களோ அப்பவே நீங்க எனக்கு சார் ஆயிட்டீங்க சார். சார் அப்பவே நீங்க எனக்கு சார் ஆயிட்டீங்க சார். அடியே அது சாரு சார்னு கூப்பிடுவால. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா. வேண்டாம் சார்
வேண்டாம் சார். எப்போ வார்த்தை கொட்டினீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். நீங்க 1000 மன்னிப்பு கேட்டாலும் ஈடாகாது சார். சார் வார்த்தை கொட்டிட்டீங்க சார். வெற்றி எப்பவுமே பெண்களுக்கு பின்னாடிங்கறத புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு பொண்ணு நினைச்சா எந்த எல்லைக்கும் போய் வந்து திருப்பி அடிப்பானே, புரிஞ்சுதா சார்? உலகத்துல நடந்த அத்தனை வரலாற்று போர்களுமே பொண்ணுங்களால தான் சார். மறந்துறாண்டா சார். அடி பார்வதி, இப்படிலாம் பழி வாங்காதடி. அந்த எடுபட்ட குந்தாணிகளால நம்ம ரெண்டுத்துக்கும் அந்த அனுநியம் போயிரும் உனக்கு. இப்ப புரிஞ்சு என்ன சார் பிரயோஜனம்? அந்த குந்தாணிகளால நம்ம ரெண்டுத்துக்கு சண்டை வரும்னு தெரிஞ்சிருக்கலாம் சார். வாயை மூடிக்கிட்டு பத்திட்டு இருந்திருக்க வேண்டியதானே சார். தூக்கிக்கிட்டு வந்தீங்களா சார் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு? அப்ப அனுபவிங்க சார், அனுபவிங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல சார். ஐ டோன்ட் கேர் சார். என்கிட்ட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது சார். கடைசி வரைக்கும் நீங்க சார் தான் சார். அம்மா, என்ன சார் கூப்பிட்டீங்களா சார்? சாரா? ஆமா சார். என்ன சார் கூப்பிட்டீங்களா சார்? பெத்த தாய இந்த Dress தான் போடணும் இல்லனா என் மானம் போயிரணும் சொன்னீங்களே சார். அப்பவே அவங்க உங்க அம்மா இல்ல சார். உங்க அம்மா எதை உடுக்கணும் எதை உடுக்க கூடாதுன்னு சொல்லதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல சார். அவங்க நினைச்சிருந்தா உங்களை பெக்கவா வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க சார். நீங்கள் கருவில் உண்டான நாளிலே உங்களை வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தால் நீங்கள் இன்று இப்படி அவர்களை பேசியிருக்க மாட்டீர்கள் சார். உங்களையே வேண்டாம் என்று சொல்லும் உரிமை அவர்களுக்கு இருந்தும் உங்களை பெற்று போட்டார்கள் பார்த்தீர்களா? அதனால் நீங்கள் அவர்கள் எந்த உடை உடுக்க வேண்டும் என்பதை இந்த சொல்லும் நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். கரெக்டாக சொன்னாய். அம்மா. நோ, இனிமேல் நான் உனக்கு அம்மாலாம் கிடையாது. அப்ப இவா? அவ எ ஸ்வீட் ஹார்ட்ரா. அம்மா, நான் தான் உங்க புள்ள. ஏய், கொன்ன போடுற நீ புள்ளன்னு சொன்னனா? என்ன பிள்ளை என்று பிளாத்துகிறீர்கள்? ஒழுங்கா பேசுடி. முடியாது முடியாது. உங்களை போன்றவர்களிடம் இப்படித்தான் பேச வேண்டும் என்று இசையோட ஆர்டர். அவ ஒன்லி இசை பேச்சு மட்டும் தான் கேட்பாள். இசை பேச்சு கேளு, அப்படித்தான் கேட்கணும். ஆனா நம்ம புருஷன். என்ன சொன்னா என்ன சொன்னா? சார் எனக்கு புருஷனா? அது சற்று முன்பே முறிந்து விட்டது. 4 பேர் முன்னாடி திட்டும் போதே தெரிஞ்சிருக்கணும். நோ, டூ லேட். ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேல் அவ உன் பொண்டாட்டிலாம் கிடையாது. அம்மா, நீங்க ஒரு அம்மாவா? அவ என் பொண்டாட்டி. என்னங்க உங்க நீங்களே பிரிச்சு வச்சுங்க பொழுது என் பொண்டாட்டி திட்டத்துக்கு எனக்கு உரிமை இல்லையாமா? என்னது உரிமையா? கொஞ்சுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் மட்டுமே கட்டினவள் உரிமைப்பட்டவள். அடிக்கிறதுக்கோ கொடுமைப்படுத்துவதற்கோ அல்ல. தூக்கி உள்ளே வைத்து விடுற ராஸ்கல். அப்படி சொல்லுங்க என் மாமியாரே. ஊர் உலகத்துல மாமியார் மருமகளும் குடிமி சண்டெல்லாம் போடுதாங்க. இங்க இவங்க எல்லாம் எப்படி இப்படி இருக்காங்க? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்க இப்படி அனுநியமா மாறுனீங்க? இங்க இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் அங்குதான் நாங்கள் போய் சேருவோம். நான் கொஞ்சத்துக்கும் காதல் பண்ணுவதற்கும் நீதான் வரவே இல்லை. என் மீது எந்த தவறும் இல்லை. கேட்டுச்சா மாமியாரே? எது காதல்? நீ பண்ணுவதற்கு பெயர் காதல். அம்மா, உலகத்துல இப்படி எங்கேயாவது அம்மா இருக்குமா? அம்மா, முறைத்து கொண்டே ரூமுக்குள் வருவது, பிள்ளை அலறடித்து வெளியில ஓடாமல் என்னடா பண்ணுவாய்? அம்மா, என் முகம் கட்டையா அப்படிதான். ஏய், இதெல்லாம் ஒரு சரியான காரணம் இல்ல. ராணி வா, நம்ம அடுத்த ரூமுக்கு போறோம். நேரா டோடியா. ஆமா ஆமா, நாங்க செல்கிறோம். அடி, நம்ம புருஷன்டி. நோ சார். சாரி, வரட்டுமா சாரே? சாரி சாரின்னு சொல்லும்போது அடி வரலாம் புரண்டு போகுது. சும்மாவே என்கிட்ட வர மாட்டா. இப்ப சாரி வர சொல்றா. ஏமோ, எங்க ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. மாமியாரே, உன் வேலையை நீ தனியாக செய். அவள் வர மாட்டாள். அப்பா, என்னடா அம்மா பாருங்கப்பா, என்னைய பொண்டாட்டி பிரிக்க பார்த்தாங்க. என்னடா சொல்ற? என்னைய பொண்டாட்டி பிரிக்கல அம்மாக்கு அப்படி என்ன ஆனந்தானு கேட்க. பாக்கியம், என்ன என் மடியில எந்த கேள்வி கேட்ட மாட்டேன். பாக்கியம், அப்பா, பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போன மட்டும் தாண்டா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கான். உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? எப்பா, பேசாம மருமோ காலில் விழுந்து மன்னிப்பு வாங்கிக்க. எப்பா, டேய், நம்ம கூட்டணியை விட அவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குடா. பந்தாளுகளே ஒரு 3 குந்தாணிகளே அவளுகளையே ஓட விட்டுட்டாளுங்க. நம்மள ஏமாத்துறோம். அப்பா, ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கும் பொண்டாட்டி வேணும்னா மன்னிப்பு கேட்டு. அது பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? உன்னால பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியுமாடா? எப்போ என் கதெல்லாம் எப்படி ஓடுதுங்க? எப்படிப்பா? நான் என்னைக்காவது என் பொண்டாட்டி ஏத்து பேச நீ பாத்துருக்க? நீங்க ஏத்து பேசுனதே இல்லையா? வாயிலடி வாயிலடிடா, கத்தி சொல்லடா. உங்க அம்மா எனக்கு தண்டனை கொடுத்துமா? எனக்கு உங்க அம்மா இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா? சப்போ, இங்க பார், நம்ம வீரப்பெல்லாம் பகல மட்டும்தான். சொன்ன கேளு. நைட் ஆனாலே போதுண்டா, என்னடா சாயங்காலம் ஆயிட்டாலே போதுண்டா. நம்மளெல்லாம் அவ இல்லாம இருக்கவே முடியாதுடா. எதுக்கு இந்த வெட்டி வீராப்புங்க? கொஞ்சத்துக்கும் கொலாதுக்கும் அவர்கிட்ட தானே போண்டிருக்கேன். மன்னிப்பு கேட்கறதுக்கும் போயிரு, வேற வழியே இல்ல. அதே போடா, கொஞ்சத்துக்கும் கொலாதுக்கு மட்டும் பொண்டாட்டி தேவைப்படுது. மன்னிப்பு மட்டும் கேட்க முடியாது உனக்கு. எப்போ என்ன பொண்ணு இப்படி இருக்கியா? நான் எப்படா இருக்கேன்? இப்போ நம்ம பரம்பரை என்ன, நம்ம குடும்ப அந்தஸ்து என்ன? அண்ணன் கட்டி அவ்வளவு இல்லாம குடும்பமே கிடையாடா. டேய், நம்ம வீட்டுல இன்னும் தாத்தா செம்புலிங்க வரைக்கும் பொண்டாட்டி தாசனா தான்டா இருந்திருக்காங்க. நீ ஏன்டா வெட்டிக்கு வர முடிச்சுட்டு அலையுதா?
உன் தம்பி கிங்ஸன் இருக்கானே அவனை பார்த்து கத்துக்கடா. டேய் இப்படி இருக்கணும்டா பொண்டாட்டி தாசனா. அவன் நம்ம இசை அதனால ஆமால. டேய் அவன் வெக்கமே போட மாட்டான். 4 பேர் முன்னாடி பொண்டாட்டி தூக்கி கொஞ்சம் கூட கொஞ்சிடுவான். அப்படி இருக்கணும்டா. பொண்டாட்டிய அப்பவே வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி பண்ணோம் பார்த்தல. நான் வரலன்னா அவன் போலன்னா ஜான் போவானா. டா குந்தாணிகளும் மாட்டிக்கிட்டானுங்க. பொண்டாட்டிக்காக எப்படி பண்ணோம் பார்த்தல. அப்படி இருக்கணும்டா. அப்போ இவன் சாருன்னு கூப்பிடுதாப்பா. சாருன்னு கூப்பிட்டு இருக்கும் போதே காலில் விழுந்துடா. விழுடா அப்பா. நாங்க பார்க்காத மாதிரி இருக்கோம். சட்டு புட்டுன்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறேன். நானா? டேய் அப்பா சொன்னா கேளு. இந்த விஷயத்துல அப்பா பேச்ச கேளுடா. சத்தியமா சொல்றேன் நீ எல்லாம் தனியா படுத்துக்கிட மாட்டேன். சொன்னா கேளு. இங்க பாரு அவன் மட்டும் ஒரு பழி வாங்க நடத்த வச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன் அவனை நீ இருந்துக்கிட மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன்னா நீ ரத்தம். எப்போ அடே நான் பெத்த மவனே நான் பார்க்காத மாதிரி நிக்கோண்டா. சரி நான் உங்க அம்மா போறோம். அப்படி டக்கு புக்குன்னு காலில் விழுந்து அப்படி மன்னிப்பு கேட்டுறேன். என்னால முடியாதுப்பா. சரி மத்த எல்லா சமாச்சாரத்தையும் நீ மறந்துரு. சரி பாக்கியம் பாக்கியம் அப்பா. நாளைய பொண்டாட்டி பேர் கத்தி கூட சொல்ல மாட்டேன்டா. பாக்கியம் என்னங்க என்னங்க எப்போ உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது போ. அப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்க. அவ இல்லாம ஒரே ஒரு நாள் இந்த கட்டணி பட்டுக்க மாதிரி கற்பனை பண்ணி பாரு. அப்பா மூடிக்கிட்டு மன்னிப்பு கட்ட மௌனே வந்து நின்னா பாருடா. சிங்கக்குட்டி மாறி நான் வரலன்னு சொன்னான் பாரு. அங்க நிக்காண்டா என் புள்ள. அப்படி குதூகலமா இருந்திருக்குமே. டேய் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஆட்டம் ஆடுனேன்டா. என்ன ஆட்டம்? இந்த ஆட்டம் தான். ஈஸியோட போவரை இந்த வீட்டுல மட்டும் இல்ல இந்த ஊருக்கே தெரியணும். பண்ணிருவோம். நம்ம புள்ளியோட பவர் என்னன்னு தெரிஞ்சாதான் அங்கங்க ஒளிஞ்சு கிடக்க அத்தனை எதிரிய வெளியில வருவான். நம்ம வேட்டையாடுறதுக்கு நல்லா இருக்கும். டேய் நம்ம பேர புள்ளிகளுக்கு சண்டை போடுறதுக்கு எதிரி வேண்டாம். கொஞ்சம் எதிரிய சமைச்சு பண்ணி வைப்போம்டா. நம்ம பேர புள்ளிகளுக்கு போர் அடிச்சிடாதே. ஏய் நம்ம பேர புள்ளியில வீரனா இருக்கணும்டா. அவளை கெட்டிக்க போறல கூட வியந்து பார்க்கணும். அவ்வளவு பெரிய வீரன்களா இருக்கணும். எப்படி நம்ம பேர நம்மளை விட டபுள தாண்டா இருப்பான். ஏன்னா ட்ரைனிங் கொடுக்கறது கிங்ஸ்னாச்சே. அவன் ரத்தம் அப்படின்னா அவன் முள்ள எப்படி இருப்பான்னு யோசித்து பாரு. ஏய் 3 தலைமுறை கலந்து அடிச்சு வருவானுங்கடா. ஆள் இப்பவே எவ்வளவு அழகா இருக்கானுங்க பாரு. ஆமால இவ்வளவு அழகா இருக்கானுங்களடா. பார்க்க பார்க்க சலிக்க மாட்டேங்கிடா. அதுல சில சிரிப்பானுங்க பாரு. அடா அடா அடா. அவன்லாம் வளர்ந்து கொம்பிரமா இளம் கன்றா இருக்கும் போது கத்தி எடுத்து வீசும் போது அவன் உடம்பு அவன் வீரம் அவன் கோபம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னு தோணுடா. நம்ம இருப்போம்லடா. ஏய் இருப்பான்டா. அதான் திடகத்த மாதிரி இருக்கும். கபார் சேட்டை மட்டும் மட்டும் குறையவே கூடாது. நம்ம கிட்ட இந்த குறும்புத்தனமும் சேட்டை இந்த காதல் இருக்கிற வரைக்கும் தான்டா நம்ம இளமையா இருக்க முடியும். அது என்னமோ உண்மைதான். அதுக்கு தானே இந்த சேட்டை. ராஜா ஆனா உனக்குள்ள இவ்வளவு சேட்டை இருக்குங்கிறத நான் இப்போதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா அந்த கேம் நல்லா இருக்குடா. இந்த கேம் நல்லாதான் இருக்குது. ஆனா சாருன்னு அலெக்சியில சிக்க வச்சிருக்கியா? ஏன் சரியாதான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த பிள்ளைங்க உனக்கு கட்டி வச்சிருக்கீங்களா? டேய் அவனு ஓடி போய் வாடுங்க. பாப்போம் எந்த அளவுக்கு அவனுக்கு எதிர்த்து வரானுங்க. நானும் பார்க்க தானே போறேன். டேய் ஏதாவது முயற்சி பண்ணிருக்கானுங்க. டேய் அவனு உன் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தலையாடி நிக்கானுங்கடா. எந்த ஸ்டெப்பும் உனக்கு எடுக்கல. டேய் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அலெக்ஸ் ஊமைய என்னடா சொல்ற? என்னதான் அவன் இனியாவா இருந்தாலும் அவன் ஏன் புள்ளங்கிறத நீ ஏன்டா மறந்து போயிருந்த? அப்போ ஊமைய கீழோடி வேலை பார்க்கும். என்ன நம்பத முடியடா. சாரு உண்மையிலே காமெடி பீஸ் தான்டா. அவனுக்கு உண்மையிலே சூது வாது அவனுக்கு எல்லாமே நேரா ஸ்ட்ரெயிட் பாடுறது. அவனுக்கு இந்த முதுகு பின்னாடி குத்துறது புறம் பேசுறது இது எதுவுமே தெரியலடா அவனுக்கு. அவன் மீசாச்ச குழந்தைடா. புலி மாதிரி இருக்கிற குழந்தை. அவனுக்கு நிறைய விஷயம் தெரியலடா. என்னடா சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு எந்த விஷயத்த எங்க எப்படி மறைவா பண்ணணும் எதுவும் தெரியல. இந்த மகிமா எதுக்கு இவனை இப்படி சுத்தி வந்திருக்கான்னு எனக்கு இப்பதான்டா தெரியும். பையன் உள்ள மனசுல எதுவும் இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஒப்பிச்சிருந்தான். இப்ப உனக்கு ஒண்ணு உண்மை தெரிஞ்சாகணும். அவ்வளவுதானே? இப்ப பாரு. டேய் சாரன் ஏண்டா இப்ப பாரு. டேய் சாரன்
அப்பா மீச வச்ச குழந்தை சிங்க உருவத்துல இருக்கிற குழந்தை இப்ப பாரு. நீ செகண்ட் இயர் படிக்கும் போது ஏதோ வேண்டதை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு மோசமான நடந்திருக்க நீ? அதெல்லாம் பண்ணுனது நீயா இல்ல வேற யாருமா? இல்ல வேற யாரும் செய்ய சொல்லி நீ செஞ்சியா? எப்பப்பா? காலேஜ் படிக்கும் போது செகண்ட் இயர் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ ஏகப்பட்ட சம்பவம் இருக்குது. நீங்க எந்த சம்பவத்தை சொல்றீங்கப்பா? உன்னை பத்தி எனக்கு கூட தெரியாம இருந்திருக்கடா. பாக்கும் முடியலடா. அவன் வெறப்ப இருக்கிறத பத்திலாம் நீ உனக்கு கணக்கு போட்டுறத என்னால சிரிச்சு அவன் முன்னாடி. டேய் அதான்டா செகண்ட் இயர் படிக்கும் போது எதையாவது ஒண்ணு சொல்லுடா. அவன் ஒண்ணு மட்டும் சொல்லுவான். என்னால முடியலடா. என்ன வேணாலும் சொல்லு, அவன் ஒண்ணு மட்டும் சொல்லுவான். செக் பண்ணி பாரு. டேய் சத்தியமா நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவன் மூஞ்ச பத்தாரு சிரிப்பு வருடா. என்னாலே முடியாது. அவன் நிக்கிறத பாடா. அச்சு பொருளாம நான் இந்த மாதிரியே நிக்காம பாரு. அவனை அப்படிலாம் நினைச்சாதடா. உள்ளுக்குள்ள இனியாடா, வெளி தோற்றம் மட்டும்தான். நான் அந்த ஊமை இல்ல, அவன் தான்டா பாக்குறதுக்கு இனியா மாதிரியும் உள்ளுக்குள்ள நானாவும் இருந்துகிட்டு இருந்திருக்கான். இப்ப பாரு, நான் திருமணம்னா சிரிச்சுவேன். யூ கண்டினியூ. என்னடா பண்ணி வச்சிருக்கா? இப்பா அந்த எக்ஸாம் முடியாப்பா. இப்ப உண்மை சொல்லாம பாரு. இல்லப்பா ஒரு புள்ள நல்லா இருந்துச்சா, நான் தெரியாம இடுப்ப கிள்ளிட்டேன். கிள்ளதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை நான் அடிச்சு போச்சு. ஏன்டா அப்படி பண்ண? இடுப்பு நல்லா இருந்ததுப்பா. என்னடா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? புரியுதா உனக்கு? புரியலையா? இடுப்பு நல்லா இருந்துச்சா? ஆமாப்பா அந்த புள்ள பேரு சோஃபியா. சோப்பா பச்சை கச்சவேன்னு இருப்பாப்பா. அதான் இடுப்பு சூப்பரா இருந்துச்சா, கிள்ளிட்டேப்பா. அந்த பிள்ளை என்ன அடிச்சதுப்பா. அப்புறம் கிங்ஸ்ல எல்லாம் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சு என்ன 2 மாசம் ஜெயில போட்டான்ப்பா. ஆனா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சதுப்பா. இப்போ இந்த தப்பெல்லாம் இவன் பண்ணிருக்கான்னு அவன் வாக்குமூலம் கொடுத்தது நமக்கு தெரிஞ்சது. இப்ப இவன் நினைச்சிருந்தா அது வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்படித்தானே? எந்த விளக்கமும் கொடுக்கண்டா. எனக்கு வயிறுலாம் புண்ணாய் போச்சுது. நான் இங்க நின்று சிரிக்க முடியாது. நான் அங்க போய் சிரிச்சிட்டு வரேன். அப்பா மாமா கோத்துல போறாரு. அப்பா அதுக்கப்புறமா ஒரு பிள்ளை இடுப்பு கிள்ளினேப்பா. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சுப்பா. அப்பவும் கிங்ஸன் என்ன அடிச்சு முடிச்சுட்டாப்பா. அதுக்கு கூட 1 மாசம் நான் ஜெயில தான்ப்பா இருந்தேன். மகாதேவா மகாதேவா. ஐயா அப்ப கோபம் வரல. இல்லடி எனக்கு இன்னைக்கு நீ வேணும். எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். கோத்தை மேல காட்டுடி. என் கோவம் எப்படி இருக்குன்னு தெரியும். கோத்தை பார்க்கதானே வந்திருக்கேன். வேணா கோவம் வந்துரும். என்ன பாட்டு? வேணா சொல்லிட்டேன். எனக்கு நீ வேணுமே. இப்ப வேணாம் போங்க. எனக்கு இப்போதான் வேணும். ஐயோ போங்க. முடியாது, என்னால முடியாது. வேண்டாம் போங்க. ஓய் தாங்க வைக்காத. நான் அப்படித்தான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? போங்க. எங்க போ சொல்ற? எனக்காகவா அங்க போக மாட்டேன்னு இப்படி வர அங்க வந்திருக்கீங்க? என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு மதிப்பு இல்லாத இடத்துலயும் சரி, அவ இல்லாத இடத்துலயும் சரி, அங்க இந்த கிங்ஸ்னு இருக்க மாட்டான். என் பொண்டாட்டி இருக்கணும் எனக்கு சொர்க்கம். அவ காலடியில தாண்டி சொர்க்கமே இருக்கு. என்ன அப்பனாக்கி எவ்வளவு அழகு பார்த்த. உசரையே கொடுத்துதானே நான் அப்பனாக்குனேன். அதுக்கு ஈடா காலத்துக்கு உன் கால் மாட்டே இருக்கலாண்டி. சும்மா உசுரை கொடுத்துருவேன் சொல்லது முக்கியம் இல்லடி. நீ கொடுத்து காட்டின பாரு. நான் இப்ப விட மாட்டேன். இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி எனக்கு வேணும். பிடிவாத பிடிக்க கூடாது. நான் அப்படிதான் பிடிப்பேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும்டி. போக முடியாது. நீயா வந்து ஒண்ணு எனக்கு கொடு. இல்ல வச்சுக்கோயா வேட்டையாடிடுவேன். எனக்கு வேட்டையாடுற சிங்கத்தை தான் பிடிக்கும்.
அப்போ வேட்டையாடிடலாம். ஐயோ அடியாய். இப்ப யாரும் இங்க வரமாட்டாங்க. எல்லாரும் அந்த குந்தானிகளை தேடிட்டாலே தானே. பாரு, அவளுக்கு வந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டோம். கவலைப்படாத. ஆனா கட்டாயமா போகணும். அங்க போய் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். என் அப்பா இருக்காரு, பாத்துக்கிடுவாரு. இன்னொன்னு தெரியுமா, சாண பாட்ட ஆரம்பிக்க போறேன். காமெடி ஆட்டம். நான் அவரை வீரன் ஆக்கணும்னு நினைச்சா நீ உங்க அப்பா காமெடி ஆக்கி வச்சிருக்க. இங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைக்கு என்னைக்குமே முத காமெடின்னு உங்க அப்பா தான் தெரியுமா? அது உண்மை தாண்டி. நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஜானனை நீ படுத்துற பாட்டுக்கெல்லாம் எப்படி வளைஞ்சு கொடுக்கானு. எங்களுக்கு ஹீரோ, காமெடிய, வில்ல எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா தான் எனக்கு உசுரு. அப்படியா? உங்க அப்பா தான் உனக்கு உசுரா? ஆமா. எங்க அண்ணனை பார்த்தேன். என்ன? தாய் இல்லாத உனக்கு உன் பேர்காலத்தோட அவன் தாயாவே மாறிட்டான். எங்க அண்ணன் உனக்கு அப்பனா இருக்கான் எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தாயாவும் இருக்கான்னு உன் பேர்காலத்தோட தாண்டி நான் பார்த்தேன். ஒரு தாயே சில விஷயங்களுக்கு அருவறுப்பு படுவா. எங்க அண்ணன் என்கிட்ட அந்த அருவறுப்பு எதுவுமே நான் பார்க்கவே இல்லடே. உன்னை பராமரிச்சதா இருக்கட்டும், அவன் தன் தன்மானத்தை கூட இழக்க ரெடியா இருந்தான். பாரு, அவன் சொல்ல போனா வேசி சட்டை கட்டின தாய் மாதிரி இருந்தான். அவன் மட்டும் சேலை கட்டி இருந்தான், அப்படியே அம்மா மாதிரியே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிள்ளையில பார்க்கதா இருக்கட்டும், ஒன்னு அவன் கவனிச்சுக்கிட்டதா இருக்கட்டும், என் கண்ணுக்கு அவன் உனக்கு அம்மா மாதிரி தான் தெரிஞ்சான். அவன்கிட்ட எந்த கூச்சமும் இல்ல, எந்த அருவறுப்பும் இல்ல. உன்னை அப்படி பார்த்தானே. தெரியும், எனக்கும் எங்க அப்பா கிட்ட எந்த சங்கோஜமும் வரவே இல்லை. நான் அந்த நிலைமையில இருந்தேன். நம்மள நம்ம அப்பா பார்க்காருன்னு தெரியும், எனக்கு எந்த சங்கோஜமும் வரவே இல்லைங்க. வராதே, அது நமக்கு தெரியும். நானும் பார்த்தேன். அவன் கண்ணுல நீ நல்லா இருக்கணும், உயிரோட இருக்கணும் என்ன மட்டும் தான் அவன் மனசுல இருந்தது. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரியில. தாயும் அவர்தான், தகப்பனும் அவர்தான். உண்மைதான். அப்பா அப்பா உங்களே குறை சொல்ல முடியாது. ஒரு புருஷன் நான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமே நீங்க தான். அப்பாவும் நீங்களும் எனக்கு கிடைச்ச வரம். நான் என்ன விட நான் உன் புருஷன். ஆனா எங்க அண்ணன் உன்னை பார்த்தது இருக்கு பாரு, எனக்கு கண்ணீரே வந்துட்டு. அப்பா நான் இப்படித்தான் இருப்பாருன்னு அவன் ரூபத்துலதான் நான் பார்த்தேன். இப்ப போய் பார்த்தா உனக்கு அவன் காமெடியில நடந்துட்டு இருக்காருடி. அங்க அவர் பண்ற அலப்பறிவை பாரு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா பண்ற அலப்பறிவை கொஞ்சம் எட்டி பாரு. அண்ணி அழகடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. உன்னணிகள் நிலைமையில என்ன போதோ தெரியல. உங்க அப்பா உனக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காருடி.